ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிடுச்சா? அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் நடக்கும், பாஸ்போர்ட் எப்போ வரும், ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டை பாஸ்போர்ட் சேவா சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் டைமில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவாங்க. போலீஸ் ரிப்போர்ட் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிப்போர்ட் எல்லாமே கிளியராக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்போர்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சேவா அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டைப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு தென் ஃபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட பாஸ்போர்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸில் என்ன காமிக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் சப்மிட்டட் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா போலீஸ் ரிப்போர்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை பாஸ்போர்ட் பிரிண்டிங் இனிஷியேட்டட் அப்படின்னு காமிச்சிச்சு அப்படின்னா பாஸ்போர்ட் வந்துட்டு பிரிண்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லைனா பாஸ்போர்ட் டிஸ்பேச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா பாஸ்போர்ட் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் உங்களுக்கு பாஸ்போர்ட் டிஸ்பேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு போட்டு. அந்த நம்பர் வச்சு நம்ம பாஸ்போர்ட் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த நம்பர் யூஸ் பண்ணி எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு ஸ்பீட் போஸ்ட் ட்ராக்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ட்ராக் கன்சைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராக்கிங் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ட்ராக்குங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் வந்துட்டு காட்டும். இப்போ உங்களுக்கு ட்ராக்கிங் ஸ்டேட்டஸில் வந்துட்டு ஐட்டம் டிஸ்பேட்ச் ஆகிடுச்சா, ரிசீவ் ஆகிடுச்சா, இல்லை ஐட்டம் டெலிவர்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். பாஸ்போர்ட் கையில் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு 10 days ஆச்சு. இதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு 6 days ஆகலாம், இல்லை 2 weeks ஆகலாம். இது வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.